இன்றைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத வந்து பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளுமே அதை எதிர்பார்க்குறாங்க. அதிகார பகிர்வை கொடுக்கல, ஆட்சியில் அதிகாரம் பங்கு கொடுக்கல. ஆனால் தன்னுடைய சொந்த மகனுக்கு 4 படம் தான் நடித்தார். 4 படம் நடித்து அது ஓடலன்னு அரசியலுக்கு வந்தார். வந்த உடனே எம்எல்ஏ ஆன உடனே அமைச்சர், அமைச்சரான துணை முதலமைச்சர் தானே அவர் எம்எல்ஏ ஆக்கினாங்க. திமுகவால் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இது களத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். அதனால தான் திமுக திருமாவளவன் அவர்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 3 தலைமுறையாக வெள்ளம் வரும்போதெல்லாம் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போட்டோக்கு மட்டும் தான் நீங்கள் போஸ்ட் கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரியான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, நீங்கள் வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக வந்து வேறு ஏதோ இந்த மைதா மாவோ கோதுமை மாவோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அந்த அளவுக்கு தானே நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. மக்களை எப்போ சந்திப்பார், பத்திரிகையாளரை எப்போ சந்திப்பார், இது எல்லாமே கேட்குறாங்களா? அது எல்லாமே நடக்க போகுது. அது நடக்கும்போது இவர்களுடைய கதறல்கள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதை நினச்சாதான் எங்களுக்கு வந்து பரிதாபமாக இருக்குது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்று விஜய் அவர்கள் தனது அரசியல் பயணத்தை அறிவிக்கிறார்களோ அன்னையிலிருந்தே தமிழ்நாடு அரசு வந்து ஒரு மாதிரி தமிழ்நாடு அரசியல் களமே சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. அந்த 2026 முதல் தாவேகாவின் தேர்தலையொட்டி பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மீடியா முழுவதுமே விஜயோட கவனத்தில் இருக்கிறது இப்போதைக்கு. ஏன்னா ஒரு பெரிய நடிகர், உச்சத்தில் இருக்கும் நடிகர் தனது சினிமா பயணத்தை திறந்துட்டு அரசியலுக்குள்ள வரேன்னு சொன்னது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. விஜய் அரசியலுக்கு வந்தப்போ முதல் கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, அவருக்கு அரசியல் தெரியுமா என்ற கேள்வி முதல் எழுப்பப்பட்டது. அன்னையிலிருந்தே அவரோட அறிவிப்புகளாக இருக்கட்டும், கொள்கை அறிவிப்பு, மாநாடாக இருக்கட்டும், இப்போது அம்பேத்கர் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு செய்தி தொடர்பாளர்களாக எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம்? கட்சி துவக்க அறிவிப்பு வந்ததுலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் தான் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய அரசியலில் வந்து ஒரு சென்ட்ரிக் பாயிண்ட்டாக மாறி இருக்கார். அவரை சுற்றி சுழன்று தான் இன்றைக்கு வந்து அரசியலே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. இங்கே சர்ச்சை அப்படிங்கிறது என்னென்னா, மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவர் தலைவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள் இது என்ன அப்படின்றத மக்கள் தெளிவாக ஏற்றுக்கிட்டாங்க, வரவேற்கிறாங்க. இங்கே சர்ச்சை எங்கே உருவாகுது அப்படின்னா, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆளுங்கட்சியினர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான சிலரை வைத்துக்கொண்டு பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்ன்ற போர்வையிலே உட்காந்துக்கிட்டு மீடியாக்களில் பேசும்பொழுது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, நம்மளுடைய கட்சி கொள்கைக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, நம்முடைய செயல் திட்டங்களுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, தலைவருக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, அப்படின்ற மாதிரி வேலைகளில் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோன்னு வச்சுக்கோங்களேன், மாநாட்டுக்கு வந்து 30,000 பேர் கூட வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு 13 லட்சம் பேர் கிட்ட மாநாட்டில் திறந்ததுக்கு செய்திகள் வெளியாக இருக்குது. அதே போல் மாநாட்டுக்கு இடமே கிடைக்காது, இவங்களுக்கு மாநாடு நடத்த முடியுமா, முதல்ல மாநாடு நடத்த தெரியுமான்னு கேட்டாங்க. இடம் வேணா நான் திருச்சியில் வாங்கித்தரேன்னு பேசக்கூடிய ஆட்கள்லாம் இங்கே இருந்தாங்க. ஆனால் அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியாக நடத்தி முடித்தி இருக்கிறோம். அடுத்தது இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, பலம் நிரூபிக்காத ஒரு கட்சி, பலத்தை நிரூபித்தாதான் கூட்டணி கிடைக்கும், பலத்தை நிரூபித்தாதான் வந்து எல்லாமே இங்கே நடக்கும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? ஏன் பலத்தை நிரூபிக்கணும் இவங்க பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் வந்து தலைவர் அவர்களை எப்படியாவது வந்து தனிமைப்படுத்தி பார்க்கணும், தலைவரோட வெற்றியை வந்து கூட்டணி அமைய விடாமல் தடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுறாங்க. இவங்களுக்கு தெளிவாக எங்கள் தலைவர் பதில் சொல்லிட்டாரு. 234 தொகுதியிலுமே தமிழக வெற்றி கழகத்தை தனி மெஜாரிட்டியோட மக்கள் ஜெயிக்க வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு மேலே நாங்கள் எதற்கு கூட்டணியை நோக்கி கூட்டணி நினச்சி நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, இல்லை அதற்கான அச்சாரம் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனாலும் எங்கள் செயல்பாடுகளை நம்பி வராங்க அப்படின்னா அதை அரவணைக்கிறது தான் நம்ம பழக்கம் அப்படின்றத அந்த அன்பின் வெளிப்பாடாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மக்களை ஏதாவது ஒரு குழப்பத்திலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து ஒரு வன்மத்தோட குழப்பவாதிகளாக தன்னை வந்து ஒரு அரசியல் விமர்சகர்களாக அடையாளப்படுத்திக்கிட்டு இது போன்ற சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பலம் நிரூபித்தாதான் எல்லாமே அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி முதல் தேர்தலிலே வந்து 30% வாக்குகள் மேலே பெற்று முதலமைச்சரானார், அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி கட்சி ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 10% வாக்குகளை பெற்றாரு, இதெல்லாம் அவர் எந்த இடத்துல பலம் நிரூபிச்சுட்டு வந்தாங்கன்னு அவங்க சொல்ல முடியும்? தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போதும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி திமுக 20% வாக்கு இருக்குது, 30% வாக்கு இருக்குன்னா அடுத்த தேர்தலில் 30% ஆரம்பிப்பாங்களா தேர்தலை? அதிமுக 20% வாக்கு இருக்குன்னா அடுத்த 20% ஆரம்பிப்பாங்களா? எல்லாருமே 0ல் தானே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லா எலக்ட்ரல் மிஷின்லையும் 0லேருந்து தான் ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும்.
ஏற்கனவே பர்சன்டேஜ் இருக்கின்றதுனால ஸ்டார்ட் ஆகாது. இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான சிறுபிள்ளைத்தனமான வாதம். இது போன்ற விஷயம் இவர்கள் கிளப்புற விஷயங்கள்லாம் சர்ச்சையாவதை தவிர்த்து மக்கள் தெளிவாக இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு கேள்வி எப்போதுலேருந்து எழுந்துக்கிட்டோம்னா, விஜய் அரசியலுக்கு வரவுமே நிறைய பேர் வந்து என் தம்பி தம்பி என்று குரல் கொண்டு இருந்தார்கள். அனைவரும் விஜய்க்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகள் மித்த கட்சிகளும் கூட்டணி இருக்கிறவர்கள் ஆதரவு தெரிவித்து கொண்டே இருந்தார். திடீரென்று விஜய் சீமான் அந்த ஒரு அரசியல் களம் 2 பேரும் சேருவாக ஒரு தமிழகத்தில் மாற்றத்தை கொடுப்பான்றப்ப விஜய் எந்த இடத்துலையுமே சீமான் அவர்களை கூட்டணியிலோ இல்லை எதை பற்றியும் பேசவே இல்லை. ஒரே ஒரு மாநாட்டிலும் சரி புத்தக வெளியிட்டாலும் சரி ஒரு நிமிஷம் வந்து ஒரு பாஸ் விட்டுட்டு அணுகுண்டுன்னு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இங்கே ஒரு நிமிஷம் இன்னொன்றையும் பேசணும்னு நினைக்கிறேன்னு ஒரு பாஸ் விட்டு சொல்கிறார். அந்த ரெண்டுமே திருமாவளவன் அவர்களை பற்றி தான் இருக்கிறது. ஏன்னால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே பேசலை. ஒரே கட்சி பேசிக்கிட்டு இருக்கிறது திருமாவளவன் அவர்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை பற்றி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம்னு சொல்கிறார். புத்தக வெளியீட்டு விழாவில் காலையில் ஒரு 5 பக்க அறிக்கை விடுகிறார் திருமாவளவன். எனக்கு வந்து எந்த இதுவும் இல்லை, பட் கூட்டணி நலன் கருதி நான் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். அதை தாண்டியும் திருமாவளவன் அவர்களுக்கு பல ப்ரெஷர்கள் இருக்குது, என்னை யூகிக்க முடிகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். திருமாவளவன் மேல் என்ன பாசம் தளபதி அவர்களுக்கு? தனிப்பட்ட முறை அப்படின்றது நான் இந்த கட்சி தான் நமக்கு கூட்டணிக்கு வரணும் அப்படி அந்த 2 இடத்துலையுமே விசிகாவை தானே குறி வச்சு சொல்றீங்க. அது விசிகாவை குறி வச்சதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். எப்படின்னா இன்றைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத வந்து பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளுமே அதை எதிர்பார்க்குறாங்க. ஒரு வலிமையான பங்கு இல்லை. நான் சொல்கிறேன் என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணியை வைத்து தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. கூட்டணியை வச்சு தான் அவங்க ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. கூட்டணியை வைத்து தான் அவங்க இன்றைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து மிகப்பெரிய ஆதங்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த வகையான அதிகாரத்தையும் கொடுக்கல, அதிகார பகிர்வை கொடுக்கல, ஆட்சியில் அதிகாரம் பங்கு கொடுக்கல. ஆனால் தன்னுடைய சொந்த மகனுக்கு 4 படம் தான் நடித்தார். 4 படம் நடிச்சு அது ஓடலன்னு அரசியலுக்கு வந்தார். வந்த உடனே எம்எல்ஏ ஆன உடனே அமைச்சர் துணை முதலமைச்சர் தானே அவர் எம்எல்ஏ ஆகினாங்க. நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. அதாவது வந்து மக்களுக்காக என்ன பணியாற்றினார், மக்களுக்கு வந்து இவருக்கு அம்பேத்கரை பற்றி என்ன தெரியும், அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறாரு, இவர் இத்தனை காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு களத்தில் மக்கள் இயக்கம் என்றதை வந்து மாற்றி நற்பணி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி கடந்த 15 வருஷமாக மக்கள் நலப்பணி செஞ்சு எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ தன்னுடைய மேடைகள் எல்லாமே அதை அட்ரஸ் பண்ணி மக்களுக்கு ஆதரவாக நின்று பேசக்கூடிய எங்கள் தலைவரை பார்த்து இவங்க இந்த கேள்வி எழுப்பும் பொழுது 4 படம் நடிச்சுட்டு அந்த 4 படம் ஓடாமல் இப்போ உடனே வந்து எம்எல்ஏ ஆகி உடனே அமைச்சராகி உடனே துணை முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு உங்கள் குடும்பத்தின் உறுப்பினர் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் கூட்டணியில் உங்கள் வெற்றிக்கு உழைத்தவர்களுக்கு நீங்கள் ஏன் அதிகாரம் கொடுக்க மறுக்கிறீங்கன்றது தான் கேள்வி. எப்படி கூட்டணி வெற்றின்னு நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா தனி மெஜாரிட்டியோட திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. நான் சொல்றேன், கூட்டணி அமைக்காம நீங்க தேர்தல் நில்லுங்கன்னு சொல்றேன். அது கூட்டணி ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு ஆணால தனியா அவரோட வாழவே முடியாது. அப்ப இருக்கும்போது அவருக்கு ஒய்ஃப் மனைவி குழந்தைகள் என்று தேவைப்படுதுல. அது மாதிரி கூட்டணி இருந்து ஒரு அரவணைப்பு தானே. நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் அரவணைப்பு மட்டும் பார்க்க முடியாது. இன்று திருமாவளவன் அவர்களுக்கு பின்னாடி அவரை நம்பி வாக்களிக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் இருக்காங்க. அதே போல இன்று ஒவ்வொரு கட்சிகளுக்குமே மக்கள் வாக்களிக்கக்கூடியவர் இருக்காங்க. அவங்க அந்த கட்சிக்காக தான் வாக்களிக்கிறாங்க. இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு எந்த கூட்டணி இருக்கிறார்கள் என்று பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க தவிர்த்து இது மு.க. ஸ்டாலினோட குடும்பன்றதுக்காக யாரும் வாக்களிக்கல. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு அரசியல் சூழல்ல வந்து திமுகவால கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இது களத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். அதனாலதான் திமுக திருமாவளவன் அவர்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு கேம் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு புத்தக வெளியீட்டு விழாவை நீங்க பேசுனீங்கன்னா எடுத்துக்கோங்க, ஒரு புத்தக வெளியீட்டா நடக்குது. திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்கனவே சொன்னது போல அவரே அவர் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு, முதலமைச்சரும் முதல்ல வந்து அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு நான் வந்து வாங்குறதா இருந்துச்சு. அதற்கப்புறம் அந்த விஷயங்கள் நடக்கலை. அதற்கு பிறகு வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து வழங்குவதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அப்போது அன்றைக்கு இல்லாத அந்த சர்ச்சை ஏற்கனவே முதலில் சொல்லும் பொழுதே, அதாவது அவர் சொல்லும்போது நீங்கள் மென்ஷன் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மாநாட்டிற்கு முன்னாடியே எனக்கு வந்து விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத சொன்னாங்க. மாநாட்டிற்கு பிறகு அதுக்கான நிலை மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், ஒரு மேடையை பகிர்வதனால, ஒரு புத்தகத்தை பெறுவதனால, அதுவும் அம்பேத்கருடைய புத்தகத்தை பெறுவதனால ஒரு கூட்டணி உடையும் என்றால் அது எத்தகைய கூட்டணி அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. அது அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, கூட்டணியில நம்பகத்தன்மை, கூட்டணியோட நம்பகத்தன்மை போயிடும்.
என்னுடைய நம்பகத்தன்மை பாதிக்கப்படும், நாங்கள் வந்து இதுக்கு பாசிசத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம், அதில் வந்து சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்றாங்க. ஒரு புத்தகம் வாங்குறதுனால சலசலப்பு வர அளவுக்கு அந்த கூட்டணி இருக்கு அப்படின்றதான் நமக்கு யதார்த்தமான ஒரு கேள்வியா இருக்கு. அதே போல அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் வந்து விகடன் குழுமத்திடம் அந்த விழாவை நடத்துவதை கேட்டேன், அவர் வந்தா என்ன பேசுவாரோன்ற அச்சம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது விகடன் குழுமத்தினர் வந்து இல்ல அவர் அரசியல் பேச மாட்டார் அப்படின்றத உத்தரவாதத்தையும் கொடுத்ததாக அவரே சொல்லியிருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை கொடுத்த பிறகு நீங்கள் வருவதில் என்ன தயக்கம் உங்களுக்கு? எப்படி அந்த மாநாடு மேடை அரசியலாக மாடும்? எப்படி தலைவர் அவர்கள் வந்து நீங்க ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் அரசியல் பேச போகிறார்? இன்றைக்கு நீங்க வரல, அதனால அவரை வந்து வேற ஒரு கண்டெக்ஸ்ட்ல அவர் பேசுறாரு. நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டெக்ஸ்ட்ல தானே பேச போறாரு. அப்ப நீங்க எதற்கு அதுக்கு அச்சப்பட வேண்டிய வேலையே கிடையாது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இதுல என்னன்னா, ஒரு ரோடு நல்லா இருக்கு, ரோட்ல நல்லா கார் போயிட்டு இருக்கு, தேவையில்லாம எதுக்கு நம்ம அடுத்த வேக்கு போகணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு ரோடு நல்லா இருக்கும்போது அவங்க தொடர்ந்து நாலு தேர்தல்ல கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கும் போது அவங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு அந்த சூழல் இல்லை என்று அவர் சொல்லியிருக்காரு. அவர் இத்தனை வருஷம் 40 ஆண்டு காலம் வந்து அரசியல்ல இருக்கிறாரு. திருமா மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தேவையான எல்லா மக்களுக்குமே தெரியுது. அவரே வந்து இப்போதைக்கு அந்த சூழல் இல்லைன்ற போது எதுக்கு விஜய் வந்து இவர்களை தேவையில்லாமல் வைத்து விஜய் தான் கேம் விளையாடுகிறார் என்ற ஒரு சூழல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அவர் வந்து திருமாவளவன் கூட்டணிக்கு வரணும், இல்ல திருமாவளவன் கூட்டணி எதிர்பார்த்து தான் இதை பேசணும், எங்கேயுமே நாங்கள் அந்த மாதிரி சொன்னதும் கிடையாது, கிளைம் பண்ணதும் கிடையாது. இது வந்து ஒரு பொதுவான கருத்து. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது வந்து அனைவருக்குமானது, எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஒரு குடும்பத்தின் ஆட்சி ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். திரைத்துறையாகட்டும் எந்த துறையாக வேணா இருக்கட்டும், அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் அதை பேசவில்லை. ஏன் பல இடங்கள் அவர் பல இடங்கள் அவர் எங்க வந்து குறிப்பிட்டிருக்காரு, திராவிட மாடல் என்ற பெயரில் ஒரு முகமுடியை அணிந்து கொண்டு எல்லா இடத்திலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். பேச மாட்டீங்க, ஊழல் நடக்குது, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பின் பாயிண்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரே அவர் சொல்றாரு. இன்னைக்கு அம்பேத்கர் புத்தக வீட்டில் ஒரு விஷயம் சொல்றாரு, அதாவது வந்து ஜனநாயகம் காக்கப்படணும். ஜனநாயகம் காக்கப்படணும் என்ன பண்ணணும், தேர்தல் வந்து நியாயமாக சுதந்திரமாக நடக்கணும், அப்போதான் ஜனநாயகம் காக்கப்படும்னு சொல்றாரு. இது வந்து அடிப்படை. நீங்க அந்த அடிப்படையை வந்து அவர் வந்து சொல்றாரு. ஆனா அந்த அடிப்படைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இஷ்யூவையும் நீங்க அட்ரஸ் பண்ணணும்னு பாக்குறீங்க. அதை அவர் அட்ரஸ் பண்ணதான் போறாரு. ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்தெந்த இடத்துல எதை அட்ரஸ் பண்ணணுமோ அதை பண்ணதான் போறாரு. ஆனா முதலில் அடிப்படையிலே என்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்றத விளக்குறாரு மக்கள் கிட்ட. அதுக்கு நீங்க டைம் கொடுத்து தான் ஆகணும். அவர் அடுத்தடுத்து அவர் பேசதான் போறாரு. எடுத்த உடனே நீங்க இதை பேசல அதை பேசல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா மணிப்பூர் கலவரத்தை பத்தி சொல்றாரு. மணிப்பூர்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறது, அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா அங்க வந்து மத்திய அரசு கண்டுக்காம இருக்கு, இதை வந்து என்னென்ன அவங்க பார்க்காம இருக்காங்க. சரி, அந்த அரசு தான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு அரசு இருக்கு, வேங்கை வயல்ல வந்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா அதை எப்படி தவறாக அவங்க பேசுறாங்க, அக்கா கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க, அதையும் இதையும் ஒப்பிட்டு எப்படி பேச முடியும்ன்றாங்க. அவர் எங்க ஒப்பிட்டு பேசினாரு? அவர் மணிப்பூர் போல தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லியிருக்காரா? சொல்லலையே. இல்ல மணிப்பூர்ல நடந்தது போல நீங்க வந்து வேங்க வயல்ல பண்றீங்கன்னு அந்த கம்பாரிசன் பண்ணியிருக்காரா? இல்ல, அங்க ஒரு அரசாங்கம் அப்படி இருக்கு, அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இங்க ஒரு அரசாங்கம் இப்படி இருக்குன்றதா அவர் சொல்றாரே தவிர்த்து அவர் கம்பாரிசன் பண்ணல. ஸோ இது போன்ற அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வேறு வகையாக மாற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போலதான் இந்த கூட்டணி விஷயமும். அவர் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு ஒன்று கம்பல்ஷன் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அதற்காக தான் இந்த விழாவை எடுத்தது போல வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுலாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த விழா வந்து எங்களுடைய கொள்கை தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிப்பது எங்களுடைய கடமை. அதே போல இன்று களத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கரை உயர்த்திப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த புத்தக வெளியீட்டிற்கு வந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய விழாவாக இளைஞர்கள் மத்தியில் அம்பேத்கரை இன்னும் வீரியமாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவும் அப்படின்ற எண்ண ஓட்டம் தானே தவிர்த்து இவர்கள் எப்படி பேசுகிறார்கள். இன்றைக்கு மேடைக்கு வந்திருந்தாருன்னா உடனே கூட்டணியில் சலசலப்பு வந்திருக்கும், அடுத்த நாள் கூட்டணி விட்டு வெளியில வந்திருப்பாரு, அடுத்த வாரம் எலெக்ஷன் வந்துருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க எலெக்ஷனுக்கு. கூட்டணிக்கு இன்னும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்க விஷயம். கூட்டணிகள் இந்த கூட்டணியை உடைக்கிறது, கூட்டணியை வந்து மாத்துறது, இதெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்கு. அதற்கான முன்னெடுப்புகள் எதுவுமே இங்க கிடையாது. கொள்கை தலைவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்பவே நடக்கிறது போல பேசுறது தான் எங்க பிரச்சனையே. ஓகே, அண்ணாமலை பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை வந்து மணிப்பூர் பிரச்சனையை பத்தி பேசுறாரு. விஜய் அடிப்படை அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும், மணிப்பூருக்கு வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. விஜய் செல்ல தயாரா இருக்காரா? நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அந்த அடிப்படை ஒரு அரசியலை, ஒரு அடிப்படை தார்மீக உரிமையை உங்களுக்கு இருக்கான்றதை முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அண்ணன் திரு அண்ணாமலைக்கு நான் கேட்கிறேன், நீங்க எங்கள் தலைவரை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் வைக்கிறேன். முதல்ல உங்களுடைய இந்த பாஜகவை சேர்ந்த இந்த தேசத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நீங்க மணிப்பூர் கூட்டிட்டு போயிட்டு வாங்க, அங்க இருக்க மக்கள்கிட்ட பேச சொல்லுங்க.
அவங்களுடைய குறைகளை கேட்க சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பகவத் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசியிருக்காரு நாக்பூரில். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த நிலைமை கிடையாது, இன்றைக்கு ஆனால் மணிப்பூரில் வந்து இந்த வன்முறை நடந்திருக்கு, இதற்கு வந்து நான் உடனடியாக வந்து தீர்வு காணணும், அந்த மக்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. ஸோ நீங்கள் ஏன் போக மாட்டேங்கிறீங்க? முதல்ல நீங்கள் வந்து பாரத பிரதமர் அவர்களை, பாஜகவில் இருக்க அவரை முதல்ல கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மற்ற கட்சிகளை கூப்பிடலாம். முதல்ல உங்கள் கட்சிக்குள்ள நீங்கள் நடத்தக்கூடிய உங்கள் ஆட்சியில் இருக்கிறத சரி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வந்தவங்களை எங்களை பார்த்து கூட்டிகிட்டு போகலாம், எங்களுக்கு சென்ஸ் வேணுன்றதை சொல்லலாம். இந்த சென்ஸில் நீங்கள் முதல்ல பாருங்கள். நரேந்திர மோடி அவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு மணிப்பூரில் மக்கள்கிட்ட பேசிட்டு வாங்க. ஓகே, அம்பேத்கரின் மேடையில் வந்து ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு 2 கோரிக்கை வைத்தார். ஃபீல்டுக்கு வாங்க விஜய் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தார். இன்னொன்று ஊழலை ஓப்பனாக பேசுங்க அப்படின்ற கோரிக்கையை வைத்தார். இதுக்காக நடவடிக்கை அடுத்து எப்படி இருக்க போகுது? அடுத்தடுத்த கட்டங்களில் தலைவர் வந்து மக்களை சந்திக்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் வந்து இந்த வெள்ள நிவாரண உதவிகள்லாம் கொடுக்கும்போது அதை ஒரு சர்ச்சையாக்குனாங்க. அவர் வந்து பனையூர்லேயே வச்சு கொடுத்துட்டாரு, வெளியில் வரல, ஃபீல்டுக்கு வரல அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க. தெளிவாக சொல்கிறோம், நீங்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து மக்களோட மக்களாக பழகிட்டாங்க, மக்களோட மக்களாக இருந்துட்டாங்க, பழகிட்டாங்க, பேசிட்டாங்க, அவங்க போகிறாங்க வர்றாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு திரையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்து அவர் அரசியல் தலைவராக இன்றைக்கு மாறி இருக்கும் பொழுது மக்களுக்கு இன்றும் வந்து அந்த கிரேஸ் இருக்குது. அவரை வந்து பார்க்கணும், அவரை வந்து எப்படியாவது நம்ம ஒரு தடவை பார்த்துருக்க மாட்டோமான்னு அந்த கிரேஸ் இருக்குது. ஸோ அதை கடந்து ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் செல்ல முடியும். இன்றைக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்க போகிறாரு, அந்த பகுதிக்கு போகிறாருன்னா அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க, சுற்றி இருக்க மொத்த பேரும் வந்து நிற்பாங்க. ஒரு 1000 பேருக்கு நம்ம உதவி செய்கிற இடத்துல 1,00,000 பேர் கூடி வந்து அவரை பார்க்கணும்னு சொல்லி நிற்பாங்க. அப்போது இவருடைய நோக்கம் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல நம்ம பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். அவங்களுடைய பாதிப்பு என்ன, எதனால் இது நடக்குது, எத்தனை ஆண்டு காலமாக இது நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அவங்கள கூப்பிட்டு பேருந்து வச்சு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்களுடைய கன்சர்ன் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்தடுத்த கட்டங்களில் மக்களை சந்திக்க தான் போகிறார். அவர் சந்திக்காத ஆள்லாம் கிடையாது. ஏற்கனவே வந்து நெல்லையில் வந்து ஒரு விழா ஏற்கனவே நடத்தினாங்க, வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கினாலும் நேரில் போய் கொடுத்துட்டு தான் வந்தார். அவர் வந்து மக்களை சந்திக்க பயப்படுற ஆளே கிடையாது. நாங்கள் சொல்கிறது தான், நீங்கள் வந்து நீங்கள் திமுகவுடைய இணையதளத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க இணையதள நண்பர்களுடைய பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஐயா கலைஞர் அவர்கள் வந்து வேட்டியை மடித்து கொண்டு வெள்ளத்தில் இறங்குற மாதிரி ஒரு முதல் ஃபோட்டோவும், அதற்கு பக்கத்தில் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெள்ளத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும், அதற்கு பக்கத்தில் அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து கொடை வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் போட்டு இதுதான் திமுக, களத்தில் திமுக அப்படின்னு. இதற்கு உண்மையிலே வெக்கப்படணும். ஒரு 3 தலைமுறையாக வெள்ளம் வரும்போதெல்லாம் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஃபோட்டோக்கு மட்டும் தான் நீங்கள் போஸ்ட் கொடுக்குறீங்கன்னா என்ன மாதிரியான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்போ எதுவுமே பணிகள் செய்யவே இல்லைன்றீங்களா? வெள்ள பணிகள் செஞ்சிருந்தா, ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை செஞ்சிருந்தா இவங்க ஏன் இந்த மாதிரி போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க போறாங்கன்னு கேட்கறேன். நீங்க எதையாவது படிக்கிறீங்களா, எதையாவது தெரிஞ்சுக்கிறீங்களா? முதல்ல என்ன சொல்றேன், நீரி நான் சொல்றேன் நீரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 119 நீர்நிலைகள் இருக்கு. எப்ப 2015 கிட்ட அந்த காலகட்டத்தில் 219 நீர்நிலைகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு 2020 நெருங்கும் 2020 பொறுத்த வரைக்கும் 64 நீர்நிலைகள் தான் இருக்கு. நீர்நிலைகள் சுருக்கப்பட்டிருக்கு. 2025 அது இன்னும் 2 சுருங்கி 62ஆக மாறப்போகுதுன்றது அந்த ப்ரொஜெக்ஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. இங்க மழை வெள்ளத்திற்கான காரணம் மழை வந்து அதிக அளவு பெஞ்சிருச்சு அப்படின்றது மட்டும் கிடையாது. நீர்நிலைகள் சுருக்கப்பட்டு எல்லாமே கட்டடங்களாக மாற்றப்பட்டு நீர்நிலைகள்லாம் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு அறிக்கையாவே அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்க திரும்ப திரும்ப வரலாறு காணாத மழை பெஞ்சிருச்சு, அதனால மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க, வரலாறு இது வரைக்கும் இந்த மாதிரி மழையை பார்த்ததே இல்லை, மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க தவிர்த்து அறிவுபூர்வமாக சிந்திச்சு என்னைக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போறீங்க? 2000 கோடி 3000 கோடி 4000 கோடி நான் செலவு பண்ணேன், சிங்கார சென்னையாக மாற்ற போகிறோம், இனிமேல் தண்ணியே நிற்காது, நீங்கள் சின்ன மழைக்கே பாலத்தை மூடிடுறீங்க, சென்னையில் இருக்க பாதி பாலங்களை மூடிடுறீங்க, அடுத்த நாள் காலையில் ஒரு ஃபோட்டோ வேறு நாங்கள் பாலத்தை க்ளீன் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இதுதான் உங்களுடைய வேலையா? வந்ததுக்கு பிறகு திரும்ப திரும்ப அதை கிளியர் பண்ணி போடுறது தான் வேலையா? வரதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு என்ன வேலை செய்வீங்க? திரும்ப திரும்ப ஃபோட்டோ எடுத்து போடுற அரசியல் இங்கே தேவை கிடையாது. மக்கள் அதெல்லாம் பார்த்து புளிச்சு போயிருக்காங்க. வெள்ளம் வந்துருச்சுன்னா உடனே பிரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதும், உடனே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறதும், அமைச்சர் வந்து விசாரிக்கிறது, இதெல்லாம் மக்கள் விரும்பலை. மக்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக வரும் முன் காப்பதற்கு என்ன நடவடிக்கை, சயின்டிஃபிக்காக என்ன பண்ணணும், அறிவியல் பூர்வமாக என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறது, சம்பிரதாயத்துக்காக போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனாலும் வேற வழி இல்லாமல் அதையும் செய்ய வேண்டியக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மீடியாக்கள் மூலியமாகவும் இணையதளங்கள் மூலியமாகவும் இவர்கள் வந்து சேற்றை வாரி இறைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மக்கள் யார் மேலே சேற்றை வாரி இறைக்கிறார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும்.
இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணணும். நீங்கள் சொன்னபடியே 2015 வந்து இத்தனை ஏரிகள் சுருக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது நீங்கள் 2015 ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. ஆனால் நீங்கள் அதிமுகவை பற்றி எங்கேயுமே வந்து ஒரு திமுகவை எதிர்க்க அளவுக்கு நீங்கள் அதிமுகவை எதிர்க்க மாட்டீங்களே. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கட்சி ஆரம்பித்த முதல் அறிக்கை வரும்பொழுது நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம்? மதவாத சக்திகளை ஒரு புறம் எதிர்க்கிறோம், ஊழல்வாத சக்திகளை மறுபுறம் எதிர்க்கிறோம். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு டிக்ளேர் பண்ணுறோம். எதற்காக நம்ம அப்படி டிக்ளேர் பண்ணுறோம்? அதோடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு வந்து உடனே நீங்கள் கேட்கலாம், பாஜக வந்து மதவாதம் பண்ணுறதுனா மற்ற கட்சிகள் மதவாதம் பண்ணுறது இல்லையா, திமுக ஊழல் பண்ணுறதா இருந்தால் மற்ற கட்சிகள் ஊழல் பண்ணுறது இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் அதையெல்லாம் செய்ததுனால தான் இன்னைக்கு காங்கிரஸுக்கு மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல. இன்றைய தமிழகத்திலும் வந்து அதிமுகவுக்கு மக்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து விலக்கி வச்சிருக்கிறாங்க. அவர்கள் ஆல்ரெடி தேர்தல் மூலியமாக மக்கள் வந்து அதற்கான பாடத்தை புகட்டிட்டாங்க. திரும்ப திரும்ப நம்ம அவங்கள போய் கேட்குறதுல என்ன இருக்குது? ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கா? அவங்க சரியில்லைன்னு நீங்கள் ஆட்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சரியில்லை, அவங்க நல்லது செய்யலை அப்படின்னு ஆட்சியை மாற்றி உங்ககிட்ட நீங்கள் செய்வீங்கன்னு தானே கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தானே கேள்வி எழுப்ப முடியும். திமுக எதுவுமே செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். சரியாக செஞ்சிருந்தா ஏங்க மக்கள் தெருவுக்கு வந்து போராடுறாங்க? எல்லா தரப்பு மக்களும் போராடிட்டு இருக்காங்க. காமன் மக்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க. இது எதையுமே கண்டுக்காம ஒரு அரசா இருக்குங்க. இந்த பல்லாவரத்தில் வந்து கழிவுநீர் கலந்துருக்கு, குடிநீரோட கலந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன முன்னெடுப்பு நடத்துறீங்க? என்ன பண்ணிட்டீங்க? இதோ ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, நீங்கள் வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக வந்து வேற ஏதோ இந்த மைதா மாவோ கோதுமை மாவோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அந்த அளவுக்கு தானே நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னத்தை மாற்றத்தை கொடுத்துட்டீங்க நீங்கள் மக்களுக்கு? பல்லாவரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உதவும்னு சொல்லி வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போகும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தடுக்கிறாங்க, நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு பயம் வருது? தமிழக வெற்றி கழகம் வந்து தொடர்ந்து 15 வருஷமாக களத்தில் நிற்குது. மக்கள் இயக்கமாக இருக்கும்போது களத்தில் நின்று உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மட்டும் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பயம் வருது? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். மாநாட்டிற்கு வந்து எல்லாருமே வந்து அந்த பேனர் ஃப்ளெக்ஸ் எல்லாம் வரவேற்புக்காக வச்சுருந்தாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து வண்டலூரை ஒட்டி இருக்க பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ஒன்றியத்தில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள்லாம் பேனர் வச்சுருந்தாங்க. அன்றைக்கு அந்த பேனர் எல்லாம் கழட்டணும்னு சொல்லிட்டு ஒரே ப்ரெஷர். தகுந்த எல்லா லெட்டர்ஸும் கொடுத்து அனுமதி பெற்று தான் வச்சுருக்கிறாங்க. அந்த கிராம பஞ்சாயத்துலையாக இருக்கட்டும், காவல்துறையிலாக இருக்கட்டும், எல்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கிறாங்க. சரி, எங்களுக்கு ப்ரெஷரு, நீங்கள் எடுங்க அப்படின்றீங்க. அதற்கான முயற்சிகளை அவங்க எடுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நைட்டே எல்லா பேனரையும் எடுத்துட்டாங்க. இவ்வளோ நடந்த பிறகு 45 நாள் கழித்து இந்த வாரம் வந்து காவல்துறையினர் கூப்பிட்டு வச்சு நாங்கள் வந்து கேஸ் போட்டு தான் ஆகணும், நாங்கள் விசாரிச்சு தான் ஆகணுங்கிறாங்க. ஏன் இன்றைக்கு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டாளர் தலைவர் பேசினதுக்கப்புறம் நீங்கள் ஏன் அந்த நடவடிக்கையெல்லாம் முடுக்கி விட்றீங்க? ஏன் வந்து முடக்க பார்க்குறீங்க? அப்போ மக்களுக்கு உதவி செய்கிறதையும் மக்களுக்கு ஆதரவாக மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு கழகமாக நாங்கள் வளர்வதை உங்களால் பொறுத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு முடக்கும் அரசியல் நீங்கள் ஏன் செய்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செஞ்சால் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எப்பேற்பட்ட கட்சி வந்தாலும் நான் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கேன், என்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும்? புரியுது. இப்போ வந்து ஒரு புறமான இதை பொய்யுன்னு சொல்ல முடியாது, ஒரு பரவிக்கிட்டு இருக்க செய்தியை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனாவை விசிகாவிலிருந்து விலகுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருகிறது. இன்னொரு செய்தி பார்த்தா ஆதவர்ஜுனா தாவைக்காவில் இணைக்கிறார் என்ற ஒரு செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு செய்தி தொடர்பாக இது எப்படி பேசப்படுது உங்கள் மத்தியில்? நேற்று நைட்டு வந்து ஒரு செய்தி ஒன்று வருது. இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து தற்போது வரைக்கும் கட்சியில் தான் இருக்கிறார், எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லைன்றது தான் வந்து கட்சியினோட தலைவரே சொல்லியிருக்கிறாரு. அதற்கு மேலே அதில் நம்ம பேச என்ன இருக்குது? அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அவர்கள் வந்து இது வரைக்கும் அந்த நடவடிக்கையும் எடுக்கலை, எங்களுடைய கட்சிகளில் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு மேலே அதில் நம்ம பேச வேண்டியது என்ன இருக்குது? அந்த ஒரு விஷயம் நடக்காததுக்கு முன்பாகவே அது இப்படி நடந்துருமோ, இல்லை அடுத்த கட்டமாக இந்த முடிவை எடுத்துருவாரோன்றதுலாம் பேசுகிறதுல அர்த்தமே கிடையாது. இதை எல்லாமே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுல மக்களுக்கான பிரச்சனைகளை நம்ம பேச வேண்டியது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் டிசம்பர் 27 முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார்ன்ற ஒரு செய்தி வந்துச்சு. பேசப்பட்டது, மீடியாக்களில் பேசப்பட்டது. எப்போ சுற்றுப்பயணம் செல்ல ரெடியாக அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்குது. மக்களை சந்திக்க இருக்கிறார். அது எனக்கு தேதி எல்லாம் தெரியாது, அது தலைவர் தான் அறிவிப்பார். ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் மக்களை சந்திக்க இருக்கிறார். மக்கள் பிரச்சனைகளை வந்து மக்களிடம் கேட்டு அறிய இருக்கிறார். அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாமே நடக்கப் போகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இவர்கள் கேட்கிறார்கள்ல, மக்களை எப்போ சந்திப்பார், பத்திரிகையாளரை எப்போ சந்திப்பார், இது எல்லாமே கேட்குறாங்களா, அது எல்லாமே நடக்க போகுது. அது நடக்கும்போது இவர்களுடைய கதறல்கள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதை நினச்சாதான் எங்களுக்கு வந்து பரிதாபமாக இருக்குது. ஒரு மேடையில் பேசுகிறதுக்கே 1 மாதம் கதறாங்க. தொடர்ந்து மக்களை சந்தித்து அவர் பேச ஆரம்பிக்க போகிறாரு. அப்போ ஆரம்பிக்கும் போது நீங்கள் எந்த அளவுக்கு, நீ எத்தனை வருஷத்துக்கு கதற போகிறீங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், திருநெல்வேலியில் வந்து அந்த போன வருடம் நெல்லையில் அந்த
வெள்ள பாதிப்பு நடைபெற்று கொஞ்சம் அந்த சரியான பிறகு விஜய் சென்று அந்த மக்களுக்கெல்லாம் உதவி செய்தார். திருவண்ணாமலை பேரிடர் பெரும் 7 பேர் உயிரிழந்ததற்காக எப்போ செல்கிறார் என்ற செய்தி இருக்கா? அதுதான் சொல்கிறேன். அவர் நெல்லையா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்பு வந்த அந்த பேரிடராக இருக்கட்டும், என்ன முதல்ல வந்து அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, இந்த அரசாங்க பணியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த விதமான விஷயங்களும் செய்ய மாட்டார். இது வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே, ஒரு வெள்ளம் வருது, இல்லை வந்து ஒரு பேரிடர் வருது அப்படின்னா, முதல்ல வந்து அரசாங்கத்துடைய பணிகள் வந்து அங்கே நடக்கட்டும், அதில் நம்ம தலையிடக்கூடாது, நம்மளால் அந்த அரசாங்க பணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால தான் அது எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆகிட்டு, மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் நிதானமானதுக்கு பிறகு தான் எங்களுடைய உதவிகளை நாங்கள் செய்யறதுக்கான முன்னெடுப்பு நடக்கும். அதுபோல் இப்போ செட்டில் டவுன் ஆன பிறகு கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும். தொடர்ந்து தாவேக்காவினர் நிறைய உதவிகளையும் பணிகளையும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. 2026 எப்படி இருக்க போகுது என்று தொடர்ந்து சந்திப்போம். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.